எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பாலிட்டி ப்ரீவியஸ் கொஷனில் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது செகண்ட் பார்ட். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. மேட்ச் தான் பாருங்க. யுஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஜெர்மனி, பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற நிறைய விஷயம் வந்து பார்த்தோம்னா நிறைய கான்ஸ்டியூஷன் மற்ற நாட்டு கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்து போடுறது தான் வந்து இந்த இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அம்பேத்கருமே அதே தான் சொல்லுவார். நிறைய கண்ட்ரிலேருந்து எடுத்து போட்ட ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸே வச்சுருப்பாரு. ஸோ இது நம்ம நேற்று கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம். ஸோ அப்படின்னும் போது எந்தெந்த விஷயம் எந்தெந்த நாட்டு கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த மேட்ச்சில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு டேபிள் காலமே இருக்கும். ஸோ இந்த டேபிள் காலம் படிச்சிங்கனாவே ஈஸியாக இது பண்ணிடலாம். சரி, நம்ம இந்த மேட்ச்சில் எது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யுஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். மேக்ஸிமம் இந்த ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தா ரிமூவல் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ், இது எல்லாமே யுஎஸ்ஏ கான்ஸ்டியூஷனில் தான் வரும். ஸோ யுஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி பார்த்தோம்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா வெய்மர் கான்ஸ்டியூஷன், ஜெர்மனியில் இருக்க வெய்மர் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தான் எடுக்கிறாங்க. அது பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒற்றை குடியாட்சி, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கணும்னா இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் மட்டும் தான். ஸோ டபுள் சிட்டிசன்ஷிப், டியூல் சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து அந்த விஷயத்துலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், அதுலேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, அதாவது ராஜ்யசபாவுக்கு மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரூலை பார்த்தோம்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் தான் வந்து எடுத்திருக்காங்க. அமெரிக்க அரசியல் சாசனம் பார்த்தோம்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை. ஜெர்மனி வெய்மர் அரசியல் சாசனம் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஒற்றை குடியுரிமை. ஐரிஷ் அரசியல் சாசனம் பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகளின் நியமனம். ஹூ காயின்ட் த டெர்ம் லோக்பால்? லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா லக்ஷ்மண் சிங்வி. இவங்க தான் பார்த்தோம்னா லோக்பால் அப்படின்ற ஒரு அந்த வேர்டை பார்த்தோம்னா கொண்டு வந்ததே பார்த்தோம்னா லக்ஷ்மிமால் சிங்வி. According to which of the following article free and compulsory education for all children up to age of 14 years provided? கீழ்காணும் எந்த சட்டத்தின்படி 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுவது பார்த்தோம்னா ஆர்டிகல் 45. அதே மாதிரி ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பார்த்தோம். அது எப்போ அந்த என்ன ஆர்டிகல் பார்த்தோம்னா 21A. எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தோம்னா 2005 அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, 2005 வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு எஜுகேஷன் எப்போ இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க பார்த்தோம்னா 1/4/2010 அதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் விச் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டெய்ன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம்னா தேர்ட் பார்ட்டில் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்குது. அதாவது அடிப்படை உரிமைகளோட பகுதி பார்த்தோம்னா 3. இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் செக்குலர் ஸ்டேட் மீன், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் செக்குலர் ஸ்டேட் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நார்மலாக செக்குலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மத சார்பற்றது அப்படின்னு தானே அர்த்தம். அப்படின்னும் போது என்னென்னா அதை பேஸ் பண்ணி என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸ்டேட் ப்ரொடக்ட்ஸ் ஆல் ரிலிஜன் ஈக்குவலி. ஆமாம், எல்லா ரிலிஜனுமே ஈக்குவலாக தான் பார்க்கும். ஸோ அதே மாதிரி ஸ்டேட் ஷால் நாட் அப்போல் எனி ரிலிஜன் ஆஸ் ஸ்டேட் ரிலிஜன். ஸோ நம்ம நாட்டுக்குன்னு பார்க்கும்போது ஸ்டேட் ரிலிஜனோ நேஷனல் ரிலிஜனில் எதுவுமே கிடையாது. நம்ம அது வந்து மத சார்பற்றது. அதனால் வந்து இந்த ரிலிஜன் வந்து மதம் வந்து பெருசு, இந்த மதம் சின்னது அந்த மாதிரி சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. செகுலரிசம் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஸ்டேட் நெக்லெக்ட் ஆல் ரிலிஜியன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரிலிஜியன்ஸ் எல்லாத்தையுமே நெக்லெக்ட், அதாவது அதை வந்து ஒதுக்கியும் வைக்க கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது தான் வந்து செகுலர் ஸ்டேட்டோட மெயினான ஒரு ஃபீச்சர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 3 3 கரெக்டு, 4 வந்து தப்பு. இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசு வந்து அனைத்து மதங்களையும் காக்கிறது. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. அதே மாதிரி சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். இது 3 தான் கரெக்ட். 4 அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படின்றது தப்பு. செலெக்ஷன் கமிஷன் ஹாஸ் பிகம் a third member body from the year, அதாவது தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டுலேருந்து 3 அங்கத்தினர் அப்படின்ற அமைப்பானது அப்படின்னு பார்க்கும்போது 1993 தான் 3 member பாடியாக வந்து மாறி இருக்கும். நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் ஆன். தேசிய நீதித்துறை நியமன ஆணை சட்டம் எப்போ இயற்றப்படுதுன்னு கேட்குறாங்க. 31 டிசம்பர் 2014. அப்போ தான் வந்து பார்த்தோம்னா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் அது வந்து 31 டிசம்பர் 2014, 31 டிசம்பர் 2014 அன்றைக்கி தான் பாஸ் ஆகிருக்கு.
ஸோ கவர்னர் வந்து யார் அப்பாயின் பண்ணுவாங்க தெரியும், பிரசிடென்ட். ஆளுநர் நியமிக்க யாருன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். கேபினட் செக்ரட்டரியேட் வாஸ் கிரியேட்டட் இந்த இயர். இந்தியாவில் கேபினட் செயலகம் எப்போ வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1950 தான் கேபினட் செக்ரட்டரியேட் வந்து இந்தியாவில் உருவாக்குறாங்க. ஸோ எப்போ உருவாக்குறாங்க கேபினட் செக்ரட்டரியேட்? 1950. ஒர்க்மென் கம்பன்சேஷன் ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இந்த இயர் 1923. வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம் எப்போ உருவாக்கப்படுச்சுன்னா 1923. நெக்ஸ்ட் அதே மாதிரி கேஸ் கொடுத்து அது எந்தெந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம கேஷ்வனந்த பாரதி வந்து 1973 நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் பெருபாரி யூனியன் கேஸ், அதுவுமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 1960 வரும். ஸோ அப்படின்னு போகும்போது ஏ வந்து 4 அப்படின்னால இது ஒன்று வருது. நெக்ஸ்ட்டு பிக்கு 3 அப்படின்னும் போது 4-3. ஓகே, அப்போ இது ரெண்டு நம்மளுக்கு தெரிஞ்சு தான் ஆகும். மினர்வா மில் கேஸ் அப்படி அது வந்து எந்த பார்த்தோம்னா 1980. கோலக்நாத் கேஸ் பார்த்தோம்னா 1967. பெருபாரி யூனியன் வழக்கு அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1960. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. மினர்வா மில்ஸ் வழக்கு பார்க்கும்போது 1980. கோலக்நாத் வழக்கு பார்க்கும்போது 1967. The first லோக் அடாலத் வாஸ் ஹெல்ட் இன் த சிட்டி உனா. அதாவது முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அடாலத் எங்கே இது பண்ணுறச்சு பார்த்தோம்னா உனா. இது மகாராஷ்டிராவில் இருக்க உனாவில் இருக்க மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு இடம் தான் பார்த்தா உனா அப்படின்றது. அதுதான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லோக் அடாலத் வந்து முதல் மக்கள் நீதிமன்றம் வந்து நடைபெற்றிருக்கு நகரம். இந்த உருது இஸ் த ஒன்லி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் டேஷ் ஸ்டேட் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருப்பது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம். The concept of judicial review was borrowed from. ஸோ நம்ம இங்கே மேலே பார்த்தோம் எந்தெந்த கான்செப்ட் யார்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு மேட்ச்சில் கேட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒன்று கேட்டிருக்காங்க, நீதி புனராய்வு அப்படின்ற கருத்து எந்த நாட்டிலேருந்து எந்த அரசியலேருந்து எடுத்துக்கிறதுனா USA அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து எடுத்துப்பட்டது தான் நீதி புனராய்வு அப்படின்ற ஒரு கருத்து. Which article empowers the President of India to promulgate ordinance during the recess of Parliament? எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வகையில் பார்த்தோம்னா 123. ஸோ இதை நம்ம நேற்று பார்த்தோம். 123னா பிரசிடென்ட்டுக்கு, இதே 213 அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர் வந்து ஸ்டேட் லெவலில் அதாவது இது பண்ணுறாங்க, அவசர கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் வந்து கூட்டுறாங்களே அந்த மாதிரி வந்து ஸ்டேட் லெவலில் வந்து கூட்டுவாங்க. ஸோ அதை தான் பார்த்தோம்னா பிரசிடென்ட் இதில் பார்த்தோம்னா 123. இதே வந்து கவர்னர் அப்படின்னு பார்க்கும்போது 213. Which one of the following languages added to English 8th schedule by the 21st Amendment Act of 1961? ஸோ எது எந்தெந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மிகவும் முக்கியம். ஸோ இதில் சிந்தி அப்படின்றது பார்த்தோம்னா 21st Amendment Act 1967 இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து 15th லாங்குவேஜாக ஆட் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு 14 இருக்கும், நெக்ஸ்ட் 15th ஆட் பண்ணது பார்த்தோம்னா இந்த சிந்தி லாங்குவேஜ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக 21st Amendment Act 1967 ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 71 பார்த்தோம்னா 71 Amendment Act 1992 பார்த்தோம்னா என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா கொங்கானி, இந்த கொங்கானி அந்த கொங்கானி, நெக்ஸ்ட் மணிப்பூரி, நேபாளி, இது மூணையுமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 21st Amendment Act 1967 பார்க்கும்போது சிந்தி வந்து 15th லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 71 ஸோ 11 வரும். 71 பார்த்தோம்னா 1992 கொங்கானி, மணிப்பூரி, நேபாளி இந்த 3 லாங்குவேஜுமே பார்த்தோம்னா அஃபிஷியல் லாங்குவேஜை ஆட் பண்ணியிருப்பாங்க. இதே 92nd 2003 அப்படின்னு பார்க்கும்போது 21, 71, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 92 சாரி 97 97 பார்த்தோம்னா 92 தான் 21, 71, 92 என்னென்ன ஆட் பண்ணியிருப்பாங்க 92, 2003 இயர் அதோட இயர் என்னென்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா போடோ, டோங்கிரி, மைதிலி, அப்புறம் சந்தாலி இந்த லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தோம்னா அஃபிஷியல் லாங்குவேஜை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த லாங்குவேஜ் எதில் ஆட் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்கெடியூலில் எந்த இயரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். In which amendment socialist secular was added in the preamble of Constitution? 42nd Amendment Act 1976. எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் சமதர்ம மதசார்பின்மை முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தம். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் as 3rd ஆல் இந்தியா சர்வீஸ் இந்த இயர். ஸோ நம்ம பார்த்தோம் ஆல் இந்தியா சர்வீஸ் சொல்லிட்டு ஆர்டிக்கல் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஆர்டிக்கலில் பார்த்தோம்னா
312 பார்த்தோம்னா ஆல் இந்தியா சர்வீஸ் வரும். இதில் பார்த்தோம்னா அவங்களுக்கு சப்போஸ் புதுசாக ஏதாவது ஆட் பண்ணணும், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மாதிரி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஏற்கனவே இருக்குது, அந்த மாதிரி வேறு ஏதாவது ஆட் பண்ணணும், வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்து மூணாவதாக ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ் ஆட் பண்ணாங்க மூணாவதாக. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணதில் வந்து பார்த்தோம்னா எந்த இயர் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1966. இந்த இயரில் பார்த்தோம்னா இது பண்ணுவாங்க. ஸோ 1966 மறக்கக்கூடாது. ஹூ இஸ் த சீஃப் லீகல் அட்வைசர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? அதாவது இந்திய அரசின் தலைமைச் சட்ட ஆலோசகர் யாருன்னு பார்த்தோம்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் சீஃப் லீகல் அட்வைசர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் லெவலில். இந்த ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் வாஸ் ஹெல்ட் இன் த இயர். அதாவது நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டத்தொடர் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1960 தான். 1960 தான் நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டத்தொடர் வந்து நடைபெற்றிருக்கும். ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து 1960. How many functional items are in the 73rd Amendment Act that deals with பஞ்சாயத்து ராஜ்? ஸோ எத்தனை ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் பார்த்தோம்னா 29. எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகள் பணிகள் 23வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் குறிப்பிடுகிறது பார்த்தோம்னா 29 பணிகள். In 2003, the Government of India appointed a committee on bureaucracy under the chairmanship of சுரேந்திரநாத். 2003ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகார வர்க்கத்தினருக்கான குழுவை அமைத்தது பார்த்தோம்னா சுரேந்திரநாத். Which one of the following statement are correct about finance commission? ஸோ நம்ம பார்த்தோம் நிறைய எது நான் கான்ஸ்டியூஷன்னா என்ன, கான்ஸ்டியூஷன்னா என்ன, ஜுடிஷியல் பாடினா என்ன, இது மாதிரி எல்லாமே நான் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு இதுதான் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிதிக்குழு பார்த்தோம்னா பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு ஆகும். நான் ஜுடிஷியலும் சட்டப்பூர்வமற்றதும் கிடையாது, முற்றிலும் சட்டப்பூர்வம் அப்படின்றதும் கிடையாது. பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு தான் ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு. when GST was came into effect பார்த்தோம்னா July 1, 2017 அதில் தான் பார்த்தோம்னா ஜிஎஸ்டி அமல்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டியோட ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுங்களா? ஜிஎஸ்டியோட ஆர்டிகல் தெரிஞ்சுக்கிறது மிகவும் நல்லது. 279A இதுதான் பார்த்தோம்னா ஜிஎஸ்டியோட ஆர்டிகல். என்னைக்கு வந்தது பார்த்தோம்னா July 1, 2017. The Planning Commission has been replaced by the நித்தி ஆயோக் அப்படின்றாங்க. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நித்தி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. நித்தி ஆயோக் does not serve as knowledge hub and monitors progress in the implementation of policy and programs of the government of India அப்படின்றாங்க. நித்தி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி அதுதான் வந்து கண்காணிக்கிற அறிவு மையம், திங்க் டேங்க் அப்படின்னாலே பார்த்தோம்னா அது நித்தி ஆயோக் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். இது பார்த்தோம்னா பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணிட்டு தான் மோடி அவர்கள் இந்த நித்தி ஆயோக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த நித்தி ஆயோக் தான் வந்து டஸ் நாட் கிடையாது, சர்வ்ஸ் அஸ் நாலேஜ் ஹப். அதே மாதிரி நாலேஜ் ஹப், அதாவது அதே மாதிரி திங்க் டேங்க் சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா நித்தி ஆயோக் தான். இம்ப்ளிமெண்டேஷன் பாலிசி வந்து எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க, அது எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகுது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணுறது பார்க்குறது தான் வந்து மானிட்டர் பண்ணுறது தான் நித்தி ஆயோக். ஸோ அப்படிங்கும்போது ஏ வந்து ட்ரூ, ஆர் வந்து ஃபால்ஸ். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அப்படின்னு ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் 1993 அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்ட் காம்பன்சேஷன். இது பார்த்தோம்னா பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இட் ஹாஸ் த பவர் ஆஃப் சிவில் கோர்ட் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளதுன்றாங்க. அதே மாதிரி இட்ஸ் பவர் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த ஸ்டேட். இந்த அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்தே நல்லாவே தெரியுது, ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கும்போது ஸ்டேட்டுக்குள்ளாக தான் நடைபெறும் அப்படின்றது தெரியும். ஸோ அப்படின்னும் போது நம்ம 4th பாயிண்ட் பார்த்தாலே தெரியும், எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த ஸ்டேட், அதாவது ஸ்டேட் கடந்து போவோம் அப்படின்றாங்க. அப்படின்னும் போது 4th மட்டும் தான் தப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா சிவில் கோர்ட்டுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு உரிமை இருக்குது. சப்போஸ் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் போய் நம்ம சப்போஸ் வந்து நம்ம ஒரு கேஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இழப்பீடும் வாங்கி தருவாங்க. இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தோம்னா 1993. இது மூணுமே வந்து கரெக்ட் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை பிளானிங் கமிஷன் இன் 1985? கீழ்பான்முற்றுள் 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது பார்த்தோம்னா ஜிவிகே ராவ் குழு. பஞ்சாயத்து பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பஞ்சாயத்து தான். அதில் பார்த்தோம்னா ஜிவிகே ராவ் அந்த குழு பார்த்தோம்னா 1985 வந்து நிறுவுவாங்க. From which of the following countries India has adopted its electoral system? ஸோ எலக்ட்ரல் சிஸ்டம் தேர்தல் முறைன்னு பார்த்தோம்னா இந்தியா, யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து கிட்ட இருந்து தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த பார்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்படை கடமைகள் பார்த்தோம்னா 4A. நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நேஷனல் எக்ஸ்டென்சிவ் சர்வீஸ், த கிரேட் சார்ட்டர் அண்ட் பஞ்சாயத் ராஜ், இன்ட்ரடியூசிங் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ சமூக அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 1952. நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், தேசிய நீட்டிப்பு சேவை 1953. த கிரேட்டர் சார்ட்டர் அண்ட் பஞ்சாயத் ராஜ் பார்த்தோம்னா 1957. அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் செஞ்சது 1882. ஓகே, மறுபடி பார்க்கலாம். சமூக அபிவிருத்தி திட்டம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பார்க்கும்போது 1952. நேஷனல் எக்ஸ்டென்சிவ் சர்வீஸ், தேசிய நீட்டிப்பு சேவை 1953. த கிரேட் சாம்பர் அண்ட் பஞ்சாயத் ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் பார்க்கும்போது 1957. இன்ட்ரடியூசிங் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் 1882. த ப்ரிஃபேஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் த ப்ரீஎம்பிள். அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு இட், இந்தியா இஸ் சவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இது வந்து இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது அப்படின்றதும் கரெக்ட். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ அதே மாதிரி இந்தியாவோட சவரின் இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை அப்படின்றதுனால தான் பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன், நம்மளோட கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா ப்ரீஎம்பலை முன்னுரையை பார்த்தோம்னா முகப்புரை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ராங்லி மேட்ச் பாஸ், எது தப்பானது அப்படின்றாங்க. அதாவது ஒரு கட்சி கொடுத்து அதோட சின்னம் கொடுத்துருக்காங்க, எது இதில் தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. மார்க்சிஸ்ட் பார்த்தோம்னா சோளம் மற்றும் மலிவார் மடல்கள்ன்றாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதே பார்த்தோம்னா சுத்தி, அரிவாள் மற்றும் நட்சத்திரம். அந்த மாதிரி சமாஜ்வாடி கட்சி பார்த்தோம்னா மிதிவண்டி, ஜனதா தள ஒன்றியம் பார்த்தோம்னா கை இறைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் தப்பு பார்த்தோம்னா சமாஜ்வாடி கட்சி, அது வந்து மிதிவண்டின்றாங்க, அது வந்து தப்பு. ஸோ மற்ற 1 to 4, அதாவது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா, அது பார்த்தோம்னா சோளம் மற்றும் அரிவாள் மடல்கள். இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தோம்னா சுத்தி, அரிவாள் மற்றும் நட்சத்திரம். ஜனதா தள ஒன்றியம் பார்த்தோம்னா கை இறைப்பான். இதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் பார்த்தோம்னா ஆக்சுவலி மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதில் தப்பு பார்த்தோம்னா 1, 2, 4 அது எல்லாமே தப்பு, 3 மட்டும் கரெக்ட். சமாஜ்வாடிக்கு மிதிவண்டி. இதே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதில் மார்க்சிஸ்ட் பார்த்தோம்னா சுத்தி, அரிவாள் மற்றும் நட்சத்திரம். இதே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்னன்னு பார்த்தோம்னா சோளம் மற்றும் அரிவாள் மடல்கள் அப்படின்னு வரும். இதே ஜனதா தளம் ஒன்றியம் அது பார்த்தோம்னா ஹேண்ட் பம்ப் வராது, ஏரோ மார்க் மாதிரி வரும். லைக் வந்து இப்படி கொடி இருக்குன்னா இங்கே ஃபுல்லாக பச்சை, அதே மாதிரி கீழே ஒரு பாக்ஸ் வந்து கீழே ஃபுல்லாக பச்சை, நடுவில் பார்த்தோம்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து அந்த கட்சி, ஜனதாதளோட அந்த இதோட கட்சி தான் இந்த சிம்பிள். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எது தப்புன்னு கேட்குறாங்க. 1 to 4 தான் தப்பு. விச் இயர் த ஈ-கோர்ட்ஸ் ப்ராஜெக்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட்? பார்த்தோம்னா 2005 தான் மின்னாளுகை நீதிமன்ற திட்டம் பார்த்தோம்னா தொடங்கப்பட்டது 2005. விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் நோன் அஸ் மினி கான்ஸ்டியூஷன்? 72nd அமெண்ட்மெண்ட் 1976 தான் இந்திய குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஆக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அமெண்ட் பண்ணி, அதனால். ஸோ லோக் ஆயுக்தா மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை, லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் நியமனம் செய்யாருன்னு பார்த்தோம்னா ஆளுநர், கவர்னர் ஆஃப் ஸ்டேட், மாநில ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவார் லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள். கோபைன்சர் சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் பார்த்தோம்னா கவர்னர் தான், மாநில முதலமைச்சர் நியமனம் செய்பவரும் அவர் தான். விச் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை த பிளானிங் கமிஷன் இன் 1985 வித் ரெஸ்பெக்ட் டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்? ஓகே, ஸோ பிளானிங் கமிஷனில் 1985 எந்த இது அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்னே நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோம். எதுன்னு பார்த்தோம்னா GVK ராவ் கமிட்டி. இதுதான் 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் யூனியன் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூட் கமிஷன் அண்டர் த சேர்மன் ஆஃப் ஜஸ்டிஸ் RS சர்க்காரியா? ஸோ ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதியரசர் RS சர்க்காரியா தலைமையில் ஆணையம் அமைத்தது பார்த்தோம்னா 1983. வாட் இஸ் த டைம் லிமிட் டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் RTA ஆக்ட் 2005? அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி எத்தனை நாளுக்குள்ளே பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும் அப்படின்னு டைம் லிமிட் பார்த்தோம்னா 30 நாள். 30 நாளுக்குள்ளார அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். அது கொடுக்கணும் மேல்முறையீடு பண்ணலாம். விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரமோட்ஸ் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி பார்த்தோம்னா ஆர்டிகல் 51.
எந்த அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது பார்த்தோம்னா ஆர்டிகல் 51. Which among the following is or wrong? Political rights include right to vote, right to hold public office, not to criticize the government. இதில் எது பார்த்தோம்னா தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ரைட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. அதே மாதிரி நார்மலாக நம்மள மாதிரி பீப்புள் கூட போயிட்டு பப்ளிக் ஆஃபீஸ்னால் அந்த இந்த என்ன சொல்லுவாங்க பதவி வகிக்கிறது, ஸோ அந்த உரிமை வந்து இருக்குது அப்படின்றாங்க. அதுமாதிரி நாட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட், ஸோ கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரமும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ 3 மட்டும் தான் தப்பு. அரசை வந்து விமர்சிக்கக்கூடாதுல, அரசைக்கு நம்ம விமர்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து உரிமை இருக்குது, அரசியல் உரிமை. அந்த இதில் பார்த்தோம்னா அரசை விமர்சிக்கலாம் அப்படின்னு வரும். ஸோ வாக்களிக்கும் உரிமை, அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை, அதேமாதிரி அரசை விமர்சிக்கும் உரிமையும் இருக்குது. இங்கே கூடாதுன்றது அப்போ 3 மட்டும் தப்பு. நெக்ஸ்ட், த கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட், Consumer Production Act, Legal Metrology Act, Essential Commodity Act, Prevention of Black Marketing Act. ஸோ கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் பார்த்தோம்னா 1986, லீகல் மெட்ராலஜி ஆக்ட் பார்த்தோம்னா 2009, எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட் பார்த்தோம்னா 1955, ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் ஆக்ட் பார்த்தோம்னா 1980. ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்டும் கமோடிட்டி ஆக்டும் 1955 ஒரே இது. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக வந்த மாதிரி 2009 பார்த்தோம்னா இப்போ புதுசாக வந்திருக்கு மெட்ராலஜி, லீகல் மெட்ராலஜி ஆக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். பிளாக் மார்க்கெட் பார்த்தோம்னா 1980 வந்துச்சு. ஸோ கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 6 வருஷம் கழிச்சு வந்துச்சு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சட்ட அளவியல் சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், கள்ள சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம். பார்க்கும்போது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவியல் சட்டம் பார்த்தோம்னா 2009, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1959, கள்ளச்சந்தல் பார்த்தோம்னா 1980. விச் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச் பார்த்தோம்னா ஆர்டிகல் 14 நம்மளுக்கு தெரியும், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது தான். ஸோ பார்த்தோம்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் இன் மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது பொது வேலை வாய்ப்புகள் சமவாய்ப்பு பார்த்தோம்னா 17 வராது, 16 வரும். 17 பார்த்தோம்னா அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு, அதை பற்றி சொல்லும். ஸோ அப்படின்னும் போது இதில் தப்பு வந்து பி தான் அப்படின்னு தெரியுது. ஆர்டிகல் 28 ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ், சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிகல் 26, 21 தொடக்க கல்வி பெறும் உரிமை. டிபிஎஸ்பி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிசம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 1935, அது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிகள் பார்த்தோம்னா அறிவுறுத்தல் செயற்கருவி 1935க்குள் தோற்றம் அளிப்பவை ஆகும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் அபவுட் நித்தி ஆயோக், நித்தி ஆயோக் பற்றி எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் எக்ஸப்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சர் ஆர் பார்ட் ஆஃப் கவர்னிங் கவுன்சில் அப்படின்றாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சேர்பர்சன் அப்படின்றாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தோம்னா வைஸ் சேர்மன் அப்படின்றாங்க. ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2 மட்டும் தான் கரெக்டு. ஏன்னா எல்லா சீஃப் மினிஸ்டரும் அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சரும் பார்த்தோம்னா கவர்னிங் கவுன்சிலில் இருக்கணும். இங்கே வந்து எக்ஸப்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வராங்க, எக்ஸப்ட் கிடையாது, அது இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சர்னா இந்த இதில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் வந்து சேர்பர்சன், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் வந்து வைஸ் சேர்மனாக இருக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து வைஸ் சேர்மனாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது சுமன் பெரி. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் கூட எடுத்துக்கலாம். ஸோ சுமன் பெரி இவர் தான் பார்த்தோம்னா இப்போது நித்தி ஆயோக்கோட வைஸ் சேர்மனாக இருக்கார். ஸோ அப்படின்னு பார்க்க தப்பு ஒன்லி 2. அனைத்து மாநில முதல்வர்கள் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர அதுவும் இன்க்ளூட் ஆகும். டெல்லி அண்ட் புதுச்சேரி மட்டும்தான் எக்ஸ்க்ளூட் ஆகும். மற்றபடி ரெண்டுமே யூனியன் டெரிட்டரிஸ் லெஜிஸ்லேச்சர் இருக்க எல்லாமே சேரும். அதே மாதிரி இந்திய பிரதமர் தான் நிதி ஆயோக்கோட தலைவராக இருப்பார். ஆனால் இந்திய அமைச்சரும் துணை தலைவராக இருக்க மாட்டார். The 3 articles which are amended by the Parliament of India to restore states power to make them own OBC list, அதாவது OBC லிஸ்ட் இதர பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களை தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்கு இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசமைப்பை கூறுகளை திருத்தியது. எது திருத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 338B, 342A, அதே மாதிரி 366 இந்த 3 தான் திருத்தி ஓபிசி லிஸ்ட்டில் மைனாரிட்டிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க.
ஸோ இதில் பார்த்தோம்னா 338B இருக்குது பார்த்தீங்களா, இந்த 338B என்ன அப்படி சொல்லுது பார்த்தோம்னா பிசிக்கு நேஷ்னல் கமிஷன், பிசிக்கான நேஷ்னல் கமிஷனை பற்றி சொல்கிறது தான் 338B. அதே மாதிரி 342A அந்த இதுவும் பார்த்தோம்னா மைனாரிட்டிஸ் பற்றி தான் சொல்லுது. ஸோ மெயினாக 338B அப்படின்றது பார்த்தோம்னா பிசி பற்றி சொல்கிறது, நேஷனல் கமிஷன் அமைக்கிறத பற்றி. ஸோ பார்க்கணும் 338B, 342A, 366. நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு பார்க்கும்போது 24th ஏப்ரல் தான் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. தேசிய ஊராட்சி நாள் பார்த்தோம்னா ஏப்ரல் 24th. விச் among the following is are correct about the judiciary in India அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பார்த்தோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூ யூஎஸ்ஏ கிட்ட தான் வந்துச்சு. ஓகே, அது கரெக்டு. போத் ஃபெட்ரல் அண்ட் ஸ்டேட் லாஸ் கேன் பி சப்ஜுகேட்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ பை த சுப்ரீம் கோர்ட். ஸோ ஃபெட்ரல் ஸ்டேட் லா ரெண்டுமே பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே வந்து பார்த்து வரும். அதேமாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 13B சேவ்ஸ் த ஆக்ட்ஸ் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ 13B பார்த்தோம்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பார்த்தோம்னா நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சட்டப்பிரிவு 13 நம்ம பார்த்தோம், ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூல் ஆஃப் லா அப்படி நிறைய இதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தோம்னா சட்டப்பிரிவு வந்து நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது அப்படின்றாங்க. ஸோ தடுக்கலாம் கிடையாது, மறு ஆய்வு பண்ணுறதுக்காக வந்து அதுக்கு அரசியலமைப்பு சட்டமைப்பான 13B பார்த்தோம்னா அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா 3 மட்டும் தான் தப்பு, 1, 2 கரெக்ட். Which one of the following article empowers the Supreme Court and High Courts to issue writs? ஸோ நம்ம 5 டைப்பான ரிட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதுபடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து எந்த ஆர்டிக்கல் வந்து அதுக்கு பவர் கொடுக்குது, அதே மாதிரி எந்த ஆர்டிக்கல் வந்து ஹைகோர்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 32 and 236. இதில் இன்னொரு விஷயம்னா சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த பேஸ் பண்ணி தான் அந்த ரிட்ஸ்க்கு வந்து இது பண்ண முடியும். இதே பார்த்தோம்னா ஹைகோர்ட்டு பார்த்தோம்னா அதோட பவர் அதிகம். ரிட்ஸ் பொறுத்த வரைக்குமே எல்லா சம்மந்தப்பட்டமான கேசஸ்லையுமே அதால் ரிட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட், ஆர்டிகல் 226 ஹைகோர்ட். Dispute between 2 states of India come to Supreme Court under original jurisdiction. அதாவது ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா ஒரு சிலது பார்த்தோம்னா எந்த மாதிரியான கேசஸ் வந்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், அதே மாதிரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டோட இதில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் பார்க்கும்போது 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதை பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் வரும். அதாவது கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்யப்படுதுன்னா முதன்மை அதிகார வரம்பு. அதாவது டைரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடும், மற்ற கோர்ட்டுக்குலாம் வந்து அது போக வேண்டிய அவசியமே கிடையாது. 2 ஸ்டேட் நடுவில் ஏதாவது பிரச்சனைனா டைரெக்டாக நம்ம போய் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். அதுதான் முதன்மை வகைன்னு சொல்லுவாங்க. Choose the correct statement. Rajmana Commission on Central State Relation was established by Tamil Nadu government in 1983. 7th schedule of the Constitution contains the 3 lists relating to the distribution of powers between the central and state. The center-state relation revolve around the fulcrum of distribution of powers between central and state. அதே மாதிரி பவர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் டெரிட்டோரியலி அப்படின்றாங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா 2, 3 and 4 இது மட்டும் தான் கரெக்ட் அப்படின்றாங்க. ராஜ்மன்னார் கமிஷன் ஆன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ், இது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்மன்னார் கமிஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1969 எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ராஜ்மன்னார் தமிழ்நாடு தான் பண்ணோம். இந்த 1983 யார் பண்ணுவாங்க, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சம்மந்தமாக யூனியன்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேட்லேருந்து வருவாங்க. இது வந்து ஸ்டேட்லேருந்து, அது வந்து சென்ட்ரல்லேருந்து வருவாங்க. அந்த கமிஷன் பேர் பார்த்தோம்னா சர்க்கரை கமிஷன், அதுதான் 1983 வந்து வரும். ஸோ அதான் 2 மாற்றி பண்ணுறாங்க. ஸோ ராஜ்மன்னா கமிஷன் தமிழ்நாடு 1969. இதே பார்த்தோம்னா சர்க்காரியா கமிஷன் அதே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தான், அது பார்த்தோம்னா யூனியன் லெவலில் வர்றது, அதோட இயர் தான் 1983. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 1 தப்பு. ஸோ தமிழ்நாடு அரசு 1983ஆம் ஆண்டு ராஜ்மன்னா தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய குழு அமைத்தது அப்படின்றது தப்பு. நம்ம முன்னே பார்த்தோம். 1983 யூனியன் சென்ட்ரல்லேருந்து தான் இவர் வருவார், சர்க்காரியா கமிஷன் வந்து வருவாங்க. அது இந்திரா காந்தி தான் அவங்க ஆட்சியில் தான் இது வந்து அனுப்புவாங்க போய் பார்த்துட்டு சொல்லி. ஸோ அரசியலமைப்போட 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசு வழங்குன்றது கரெக்ட் தான்.
ஸோ யூனியன், ஸ்டேட், கான்கரண்ட் லிஸ்ட்னு 3 வகையாக தான் பிரிச்சிருக்கோம். அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுக்கு வந்து அச்சாணியாக உள்ளது கரெக்டு. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தின் அதிகார தேசத்தின் எல்லை முழுவதும் தேசம் முழுவதும் காணப்படுகிறது. அதாவது சென்ட்ரலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேசத்து முழுவதும் இருக்கும். அதே ஸ்டேட்டுக்கு பார்க்கும்போது ஸ்டேட்டுக்குள்ளார வந்து வரும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது 2, 3, 4 தான் கரெக்ட். Legislative Assembly is the real center of power in the state அப்படின்றாங்க. It makes the important appointments of head of the department. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்த்தோம்னா ரியல் சென்டர் ஆஃப் பவர் தான், ஸ்டேட்டோட சென்டர் பவர் தான். பட் அதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸில் இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து கவர்னர் இருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஏ வந்து ட்ரூ, பட் ஆர் வந்து ஃபால்ஸ். மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகன்றது கரெக்டு. முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது அப்படின்றது தப்பு. The 86th Constitutional Amendment Act 2002 has introduced the fundamental duty under 51A(k). அது வந்து பார்த்தோம்னா to provide free and compulsory education opportunity to all the children under that attain the age of 14. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டியில் பார்த்தோம்னா 51A அதில் பார்த்தோம்னா ஜே வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கே ஆட் பண்ணுவாங்க. வாஜ்பாய் நினைக்கிறேன், வாஜ்பாய் தான் ஆட் பண்ணுவார். 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022 வந்து வாஜ்பாய் தான் வருவார். ஸோ அவர் வந்து ஆட் பண்ணுவார். ஸோ எதுக்காகன்னு பார்த்தோம்னா 14 வயசு இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே இலவசம், அதேமாதிரி கட்டாயமாக வந்து கல்வி வந்து பார்த்தோம்னா அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அது. How many pairs are correctly matched? ஓகே, மறுபடியும் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பார்ட்டி சிம்பிள் ஆல் இந்தியா, திரிணாமுல் காங்கிரஸ், 2 flowers and grass, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி கிளாக், தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கார், அசோம் கனா பரிசாத் பார்த்தோம்னா லாக் அண்ட் கீட்டாங்க. ஸோ இதில் எது பார்த்தோம்னா சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறதுனா 3 பேர்ஸ் தான் வந்து கரெக்டாக பொருத்தப்பட்டிருக்கு. ஓகே, இதில் 3 பேர்ஸ் வந்து கரெக்டு சரியாக பொருந்திருந்துறாங்க. அதில் எது கரெக்ட்னு பார்த்தோம்னா அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னும் போதே 2 flowers grass 2 பூக்கள், அதுக்கப்புறம் புல் அப்படின்றது கரெக்டு. நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி கடிகாரன்றது கரெக்டு, தேசியவாத காங்கிரஸ் கட்சி. அதே மாதிரி தெலுங்கானா ராஷ்டிர சமிதி பார்த்தா கார்ன்றது கரெக்டு. ஸோ அசாம் கானா பரிசாத் வந்து லாக் அண்ட் கீன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்து தப்பு. ஆக்சுவலி எலிஃபெண்ட் வரும், எலிஃபெண்ட் இது. ஸோ அது வந்து தப்பு. 3 பேர்ஸ் மட்டும் தான் கரெக்டு. ஸோ அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 2 பூக்கள் மற்றும் புற்கள் கரெக்டு. தேசியவாத காங்கிரஸ் கட்சி கடிகாரம் கரெக்டு. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கார் கரெக்டு. அசாம் கான பரிஷத் பார்த்தோம்னா எலிஃபெண்ட் வரும், யானை. கூட்டு சாவி அப்படிங்கிறது தப்பு. ஸோ அப்படிங்கும்போது 3 இணைகள் தான் கரெக்டு. ஓகே, எது வந்து பைகார்மல் யூனிகார்மல், அதாவது ஓரவை சட்டமன்றம் ஈரவை சட்டமன்றம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு அது எது வந்து தப்பு அப்படின்னு. ஸோ முதல்ல இது எதெல்லாம் வந்து பைகார்மலில் வரும்னு தெரிஞ்சிச்சின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இது வந்து அழகாக போடலாம். ஸோ இதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யூனிகார்மல் அப்படின்னும் போது எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இந்த புக்கு 10th புக்கு தான் கொடுத்துருக்குறது. ஸோ தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே பார்த்தோம்னா பைகார்மல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பீகார், அடுத்து கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. ஸோ ஆந்திர பிரதேஷ்னாவே தெலுங்கானா வந்துடும். பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, சரி உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, 6 ஸ்டேட் பார்த்தோம்னா பைகார்மல். ஸோ இங்கே பார்க்கலாம், மகாராஷ்டிரா இருக்குது, பைகார்மலில் தான் இருக்குது. ஸோ அப்போ இது கரெக்டு. தெலுங்கானா யூனிகார்மல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேஷும் தெலுங்கானா ஒன்றா தான் வரும்னு பார்த்தோம். அப்படின்னும் போது இது ரெண்டுமே தப்பு. தெலுங்கானா தப்பு, ஆந்திர பிரதேஷ் பைகார்மல் கரெக்டு. அதே மாதிரி பீகார் தான் ஃபஸ்ட் பார்த்தோம். பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அப்படிங்கும் போது பீகாரும் பைகார்மல் தான். ஸோ அப்படின்னும் போது 2 and 3 அது 2 தான் தப்பு. ஸோ இதில் பார்க்கும்போது தெலுங்கானா பீகார் மட்டும் தெலுங்கானா பீகார் ரெண்டுமே பார்த்தோன்னா ஈரவை தான். மகாராஷ்டிரா பீகார், கர்நாடகா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இது 6மே பார்த்தோன்னா ஈரவை தான். ஸோ இது தெலுங்கானா பீகார் வந்து ஓரவை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது 2, 3 தப்பு. Choose the right match. Taxes levied and collected by union but assigned to the state. பார்த்தோம்னா 269 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டியூட்டிஸ் levied by the union but collected and appropriated by the state பார்த்தோம்னா ஆர்டிகல் 268 அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டேக்ஸ் levied and collected by the union but which may be distributed between union territory and state பார்த்தோம்னா ஆர்டிகல் 267 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது தப்பு சரி எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், கரெக்ட் எது அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எது கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேக்ஸஸ் levied and collected by union but assigned to state. யூனியன் வந்து கலெக்ட் பண்ணணும், டேக்ஸ் வந்து போட்டு கலெக்ட் பண்ணுவாங்க, பட் அது ஸ்டேட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஆர்டிகல் 269 அது வந்து கரெக்டு.
அதே மாதிரி டியூட்டிஸை பார்த்தோம்னா யூனியன் வந்து லெவிட் போடுவாங்க. பட் வந்து கலெக்ட் பண்ணுறது பார்த்தோம்னா ஸ்டேட் தான். ஸோ அதுதான் பார்த்தோம்னா 268 அதுவும் கரெக்டு. இதே பார்த்தோம்னா டேக்ஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன் பட் விச் மே பி டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட் அப்படின்றது பார்த்தோம்னா 269ல் ஸோ அது வந்து பார்த்தோம்னா 267 வராது. ஸோ 267ல் என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் தான் பார்த்தோம். சரி, கான்டிஜென்சி ஃபண்டு அதுதான் பார்த்தோம்னா 267ல் வரும். அப்படின்னு பார்க்கும்போது 3 மட்டும் தான் தப்பு. 1, 2 வந்து கரெக்டு. அதாவது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பார்த்தோம்னா 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது பார்த்தோம்னா 268. இதே ஆர்டிக்கல் 267 அப்படின்னு பார்க்கும்போது கான்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் பார்த்துக்கோங்க. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இதிலே 269(2)ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தோம்னா அதை டேக்ஸ் பார்த்தோம்னா யூனியனே வந்து விதிக்கப்பட்டு வசூலிக்கும் பட் ஆனால் அது பார்த்தோம்னா ஸ்டேட்டுக்கு வந்து இது பண்ணிடும், அப்பாயிண்ட் பண்ணிடும். அவங்களுக்கு வந்து அசைன் பண்ணி ஸ்டேட்டுக்கு வந்து அசைன் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து 269ல் 2. அப்ராப்ரியேட் பை ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒதுக்குறது பார்த்தோம்னா 268. நெக்ஸ்ட்டு அதை டேக்ஸ் வந்து விதித்து அதை கலெக்ட் பண்ணுறது பார்த்தோம் யூனியன் அப்படின்னோம்னா 269. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 269(2) பார்த்தோம்னா டேக்ஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன் பட் அசைன் டு த ஸ்டேட்ஸ் அப்படின்றது 269(2). 267 பார்த்தோம்னா கான்டிஜென்சி ஃபண்டு. ஸோ நேஷனல் கேலண்டர் ஆஃப் இந்தியா எதுன்னு பார்த்தோம்னா சாக்கா கேலண்டர். சகவருட நாட்காட்டி தான் பார்த்தோம்னா இந்தியாவின் தேசிய நாட்காட்டி அப்படின்றாங்க. Who defines human rights as the right inherent to all human beings regardless of race, gender, nationality, ethnicity, language, religion or any other status? Everyone is entitled to these rights without discrimination. So அது யாருக்குன்னா UNO அப்படின்னு யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் வாங்க. ஸோ இனம், பாலினம், தேசிய இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாய் பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை அப்படின்னு சொன்னது UNO தான். Who is the chairman of 15th Finance Commission பார்த்தோம்னா NK Singh. ஸோ 14th YV Reddy. KC Niyogi 16th நினைக்கிறேன். which does not take relationship between central and state பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் அதாவது சட்டமன்றத்தில் இருக்குது, நிர்வாகத்துலேயும் இருக்குது, ஃபினான்ஸ்லேயும் இருக்குது. 3 இருக்குது நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு இருக்கிற ரிலேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபினான்ஸ் பார்த்தோம்னா 268லேருந்து 293 வரைக்கும், அதை 245லேருந்து 245லேருந்து ஐ திங்க் 255 சம்திங் வரைக்கும். அது 245லேருந்து 249 நினைக்கிறேன். அது வரைக்கும் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்ற உறவுகள். அதே மாதிரி 257லேருந்து 263 பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வரும், நிர்வாக உறவுகள் வரும். ஃபினான்ஸ் பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி 68லேருந்து 293 வரைக்கும் பார்த்தோம்னா ஃபினான்ஸ் ரிலேஷன் வரும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதில் வராது பப்ளிக் ரிலேஷன் அப்படின்றது தான் வராது. among the following decides whether a bill is a money bill or not. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அதாவது மக்களவை சபாநாயகர் தான் ஒரு மசோதாவை வந்து அது வந்து பண மசோதாவா இல்லை மற்ற மசோதாவா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறவர். இந்திய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் கிவன் அஃபிஷியல் ரெகக்னேஷன் பை எலெக்ஷன் கமிஷன். ஸோ இந்திய அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது யாருன்னு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம். ஸோ ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவை. ஸோ அவைக்கு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் எத்தனை பேரை நாமினேட் பண்ணுவார்னு பார்த்தோம்னா 12ன்னு பார்த்தோம். அதுக்கான ஆர்டிக்கல் 331 அப்படின்றதையும் பார்த்தோம். In which 15th Finance Commission established 15வது நிதிக்குழு எப்போ ஏற்படுத்தி பார்த்தோம்னா 2017 15